ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு வாரத்துக்கு மேலே அடுத்து விஜய் காவேரி என்ன பண்ண போகிறாங்க, ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்களோ, ரெண்டு பேத்துக்குள்ளார என்ன பிரச்சனை வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டின ப்ரொமோ ஹிண்ட் வந்து ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ப்ரொமோ எதுவும் வரல அப்படிங்கும்போது இப்போ விஜய் வந்து லெட்டர் எழுதி வச்ச மாதிரி காவேரியும் லெட்டர் எழுதி வச்சு வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க. ஏன்னா இவர் தான் வந்து வெண்ணிலாவை பார்த்துட்டு இருக்காங்களா, வெண்ணிலாவுக்கு வந்து அந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த சந்தர்ப்பத்தில் அவர் ஃபோன் பண்ணுறதையும் பார்த்தா கரெக்டாக காவேரியால் எடுக்க முடியல. நிறைய லாஜிக் மிஸ்டேக், ரெண்டு பேரும் மெசேஜ் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் இப்போ காவேரியும் விஜய்க்கு ஃபோன் பண்ணலங்கும் போது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ராகினி இப்போ காவேரியை ரொம்பவுமே அப்செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் தொடர்ந்து ஒரு வாரமாக பார்க்க முடியுது. ஆனால் ரெண்டு பேருமே ஒருத்தர் ரொம்பவுமே பாசமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தொடர்ந்து குமரன்ட்டையும் சொல்லிட்டாங்க, இங்கே கங்காகிட்டையும் சொல்லிட்டாங்க. அப்படிங்கும்போது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்மளை யோசிக்க வச்சாங்க. அது மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட ஃபோட்டோவாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், நிறைய நம்மளை குழப்பி இருந்துச்சு. ஒரு வாரமாக என்ன பேசுறதுனே ஒன்றுமே புரியலன்னு வச்சிங்களேன். நேற்று அதுவும் ப்ரோமோ ஞாயிற்றுக்கிழமை வரலங்கும் போது சரி ரைட்டு, ரெண்டு பேரையும் பிரித்து பயங்கரமான எமோஷனல் மூமெண்ட் ஸ்டோரியை கொண்டு வர போகிறாங்கன்னு நினச்சா இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டின ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது நம்ம பிரவீன் சார் இருக்கார்ல, அவரோட எல்லா சீரியல் கதையும் பார்த்தோம்னாவே ஒரு வித்தியாசமான ஒரு மாதிரி எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவார். அப்படி பார்த்தா இப்போ காவேரி வந்து வீட்டில் பால்கனியில் அந்த ஊஞ்சல் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் உட்காந்து அப்படியே ரொம்ப எமோஷனலாக உட்காந்துருக்காங்க. இப்போ விஜய் வந்து ஆஃபீஸில் பிரச்சனைன்னு சொல்லும்போது கூட நான் முதல்ல என்னோட ஒய்ஃபை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி அந்த மெரூன் கலர் ஷர்ட் போட்டுட்டு காரை கொண்டு வந்து நிறுத்துறாரு, வீட்டுக்குள்ளார வர மாதிரி காட்டியிருந்தாங்க. இப்போ காவேரியை பார்த்துட்டாருனாவே நடந்த எல்லா பிரச்சனையும் ஷார்ட் அவுட் ஆகிடும். அதனால் ரெண்டு பேருக்குள்ளார செம்ம எமோஷனல் ரொமான்ஸ் சூப்பரான ஒரு மூமெண்ட் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. சரி, அடுத்து என்ன பிரச்சனை நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா இன்றைக்கான எபிசோடாக இருக்கட்டும், கடந்த 2-3 நாளாகவே பார்த்தோன்னா குமரன், கங்கா இவங்க எல்லாம் பேசுகிறத வச்சு பார்த்து இவங்க குடும்பத்துக்குள்ளார அடுத்து பிரச்சனை வரப்போதோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. இப்போ வீட்டுக்குள்ளார வெண்ணிலாவும் கூட்டிகிட்டு வந்து வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறாங்க. ஏன்னா வெண்ணிலா மறுபடியும் வீட்டுக்குள்ளார இருக்க மாதிரி ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட ஃபோட்டோ வந்துருந்துச்சா, அதனால் விஜயும் சரி காவேரியும் சரி வெண்ணிலா வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறாங்க. ஆனால் இதுக்கு இடையில பார்த்தோம்னா குமரன் விஜய்க்குள்ளார சண்டை எதுவும் வந்துருமோ, ஏன்னா குமரன் வந்து பெரிய செலிபிரிட்டியாக மாறுற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட ஃபோட்டோ வந்துருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ட்ராக்ல வந்து ஸ்டோரியை கொண்டு போவாங்க. ஏன்னா விஜய் காவேரியை பிரிக்கிறத யாருக்குமே பிடிக்கல, அதனால் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்ததுனால ஸ்டோரி அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. பார்க்கலாம் அடுத்து ப்ரோமோ எப்படி வருது, ஸ்டோரி எப்படி மூவ் பண்ணுறாங்கிறத வச்சு ரிவ்யூ பார்க்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.